நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் யூடியூப் இருக்கும்ல, நீங்கள் யூடியூப் வீடியோலாம் அதிகமாக பார்ப்பீங்களா? அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய வீடியோவில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை என்னால் பார்க்க முடியுது. அதை நீங்கள் கவனிச்சிங்களா, நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த 2 விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதில் ஏதாவது ஒரு செட்டிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோம்னா அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதுக்கு மெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிக்சல் ரேட்டு தாங்க. நம்ம அதிகப்படியான பிக்சல் ரேட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த வீடியோ நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிக்சல் ரேட்டில் வீடியோவை அப்லோடு பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வீடியோவை அப்லோடு பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவை யூடியூப்பில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அதே பிக்சல் ரேட்டில் அது ப்ளே ஆகும். சில சமயங்களில் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு போர் அடிக்கும். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே மாறி போச்சு. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்குது. அந்த செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி தெளிவில்லாத வீடியோக்கெலாம் இருக்குல்ல, அதை ஒரு தெளிவான வீடியோவாக நீங்கள் யூடியூப்பில் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். டாப் ரைட்டில் ஒரு செட்டிங் ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம தட்டுவோம். தட்டின உடனே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம தட்டுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோன்னு நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹையர் பிக்சர் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அட்வான்ஸ்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம போவோம். இதில் நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 720 பிக்சலில் ஆரம்ப காலத்தில் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள்பட 1080 பிக்சல் இப்போ ஃபேமஸாக இருக்குது. இப்போ அதிகம் பேர் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறது 1080 பிக்சலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து 4Kல போய்கிட்டு இருக்காங்க, 8Kலாம் அப்லோட் பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். அதுக்கு அடுத்து பாருங்கள், 1080 பிக்சல் ப்ரீமியம் கொடுத்து கீழே என்ஹான்ஸ்டு பிட் ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம்னு கொடுத்துட்டாங்க, அப்போவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம தொட்டோம்னா பைசா பே பண்ண வேண்டி வரும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஹையர் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதை தட்டினா பாருங்கள், ஆல் யூடியூப் நோ இன்டரப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரை 2 months ஃபார் 0 rupees. அதாவது பைசா செலவு இல்லாமல் 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7 நாளுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனை அள்ளி எரிஞ்சிருவாங்க. அப்போவே நீங்கள் உஷாராயிடணும். ஏன்னா நீங்கள் கட்டி போட போகிறீங்களா இல்லை இதோட முடிச்சிட போகிறீங்களா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இந்த ட்ரை 2 months ஃபார் 0 இருக்கு பார்த்தீங்களா, தட்டும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 ரூபா நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும். வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு 2 ரூபா வந்து கேட்பாங்க. அந்த 2 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கழிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரீஃபண்டாக உங்களுக்கு 10 நாள் கழித்து பே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ அது டேட்டும் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டேட்டு இதுதான், அதுக்கு மேலேனா நீங்கள் சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, 1080 பிக்சல் ப்ரீமியம் என்ஹான்ஸ்டு பிட் ரேட் இந்த ஆப்ஷன் வந்து எல்லா வீடியோலையும் விசிபிள் ஆகாது. ஒரு சில வீடியோவில் மட்டும்தான் இது விசிபிள் ஆகும். அந்த வீடியோக்கு மட்டும்தான் அது பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஃப்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோவுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த இதை பார்த்தேன். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ வந்து யூடியூப் கிரியேட்டர் அப்லோட் பண்ணுறாங்கல்ல, அப்படி அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சப்தம் எல்லா வீடியோலையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான சப்தத்தை வந்து கேட்க முடியாது. ஒரு சில வீடியோவில் வந்து உங்களுக்கு இறைச்சலை கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பேசக்கூடிய நபருடைய அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், வேற எந்த சப்தமும் இருக்காது. இந்த மாதிரியும் நீங்கள் யூடியூப் வீடியோவில் பார்க்க. பட் எல்லா வீடியோவும் ஸ்டேபிளான ஒரு சப்தத்தோட நம்ம வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஆஃப்ல இருந்தால் உடனே இதை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக அதே யூடியூப்பில் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது இறைச்சலும் அதிகப்படியான சப்தங்களும் இருக்குது, என்னால் வீடியோவை நான் முறையாக பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் வால்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது டிஃபால்ட்டாக இது வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் தப்பி தவறி என்னடா இது ஸ்டேபிள் வால்யூம் கொடுத்துருக்க, ஆஃப் பண்ணிடாதீங்க, ஆன்லேயே இருக்கட்டும். எந்த வீடியோனாலும் சரி, எவ்வளோ பெரிய இரைச்சல் வீடியோவாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டேபிள் வால்யூம் என்ன பண்ணுன்னா ஒரு மிட் ரேஞ்ச் லெவலில் உங்களுக்கு ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ எந்தவித சவுண்டும் இல்லைன்னா ஓரளவுக்கு லெவல் பண்ணி உங்களுக்கு இந்த செட்டிங் வந்து சப்போர்ட் பண்ணும் வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு செட்டிங். செக் பண்ணி பாருங்களேன் இந்த இடத்துக்கு போயிட்டு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் 2 விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, இதை பற்றி நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.